வணக்கம். இன்றைய டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். திமுகவின் ஆட்சி மட்டுமல்ல, திமுகவே தமிழ்நாட்டை விட்டு துடைத்தெறியப்படும் என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அஇஅதிமுக, கடந்த 4.5 ஆண்டுகளாக தொகுதி மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை செவிமடுக்க கூட நேரமின்றி கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்ற 3ஐயே தாரக மந்திரமாக கொண்டு திமுக அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மதுரை சாமநத்தம் அதிமுக நிர்வாகி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் மனைவி உள்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். குடும்ப பிரச்சனை காரணமாக கூலிப்படையினரை வைத்து மனைவியே கணவரை கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது அரசியல் கொலை அல்ல என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். திமுக கூட்டணியில் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்தால் கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எச்சரித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூட்டணி கட்டுமானம் திமுகவின் உரிமை என்று கூறியுள்ள திருமாவளவன், பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணியில் இணைய மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் 1500 பேர் வரை டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். டெங்கு பரவலை தடுக்க மாநிலம் முழுவதும் கொசு ஒழிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு 25,521 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர். 12 பேர் உயிரிழந்தனர். தற்போது அதிகரித்துள்ள பாதிப்பு 2 மாதத்தில் குறையும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திமுக ஆட்சியில் வட மாநிலத்தவர்கள் மீதான வன்முறை தொடர்ந்து நடைபெறுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருகே உள்ள அடையக்கருங்குளத்தில் உள்ள செங்கல் சூளையில் பணிபுரிந்து வரும் வடமாநில பெண்ணை சூளைக்குள் வைத்தே பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 2 கைதாகி இருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.